தங்கச்சி கல்யாணம்லாம் முடிஞ்சு மறுநாளே கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணதுனால எந்த விஷயமே வந்து ஷேர் பண்ண முடியல. அண்ட் அதே மாரி கறி விருந்து கூட அட்டெண்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து பெரிய மன வருத்தமா இருக்குது. ஏன் அதுக்குள்ளே கிளம்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் கிடைக்கல. கொஞ்சம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நிறைய லீவ் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து கிளம்பி வந்துட்டோம். அண்ட் வந்து வந்ததுலேருந்தே வந்து எந்த வேலையுமே வந்து செய்யலை. இந்த ஊர் கீர்களுக்கு போயிட்டு இருந்தாலே இந்த டயர்டு வந்து விடவே மாட்டேங்குது. ட்ராவல் டயர்டு, கல்யாணத்துக்கு கலைஞ்ச டயர்டு அப்படி இப்படின்னு சொல்லி 3 நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் எந்திரிச்சு வேலைகளெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் இந்த மாவு அரைச்சி வைக்கல நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அதை தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து அரைச்சேன். மாவு அரைச்சி வச்சிருந்து புளிக்கல. சரி ஓகே நைட் டின்னருக்கு மஷ்ரூம் பிரியாணி 1 பாட்டில் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இதுதான் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது இங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம சோம்பேறித்தனமாக கிச்சனில் சமைக்கிற நேரம் வந்து அவள்கிட்ட சொன்னோம்னா எடுத்துகிட்டு வந்து தந்துருவாள். அதுக்காக தான். அண்ட் நேற்று வந்து என்கேஜ்மெண்ட் vlog வந்து லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். பயோவில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.